ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ கன்வெர்டட் இன்டு ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு கீழே குட்டி குட்டியாக பால்ஸ் வச்சுருக்கோம். கீழே உள்ள அனார்கலி டைப் எப்படின்னா 16 பேனல் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 16 பார்ட்ஸாக பிரித்து அதை ஜாயின் பண்ணுவாங்க. இது பேர் தான் 60 பேனல் ஒர்க்கு. அதை தான் நம்ம இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். அதான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் ஃபுல் அவுட்ஃபிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் சாரீ கிளாத்து, ஃபுல் டிசைன் சாரியில். அதுக்கு மேட்சிங்காக இதான் ப்ளவுஸ் பீட் முந்தானி கொடுத்துருந்தாங்க. முந்தானியுமே கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது, அப்புறம் ப்ளவுஸ் பீட்டுமே கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது. சாரீக்கு ரெண்டுமே ப்ளைனாக இருந்தது. அதுதான் நம்ம மேல் பாட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு மேட்சிங்காக லைனிங் சாண்டில் கலர் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மேல் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக லைனிங் எடுத்துக்கலாம். நான் 22 ஆக்சுவல் சைஸ் 22 இருந்தது. 22ஓட எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஓவராக எடுக்காமல் எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவல் சைஸ் 22ங்கிறதுனால 30 ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்குன்னு சேர்த்து இங்கே தனித்தனியாக தானே எடுக்க போகிறோம். அதனால் 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும்னு 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். ஹைட்டு 15 எடுத்துக்கலாம். 14 ஆக்சுவல் சைஸ் 14, 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறோம். 15ஆக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணது கட் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 சைஸாக இருக்குது. நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று எடுக்க போகிறோம். பேட்ச் ஒர்க்குனாலே எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 லைனிங் இருக்குது. ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் பேட்ச் ஒர்க்குக்கு 1, மொத்தம் 3 சேர்த்து தான் நம்ம ஹார்ம் கோலு, நெக்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதேமாதிரி 3 சேர்த்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். செப்ரேட்டாக பேட்ச் ஒர்க்குக்கு பண்ணோன்னா டைமும் வேஸ்ட் ஆகும். அதேமாரி சைஸு டிஃபர் ஆகும். இதேமாரி 3ஆக கட் பண்ணிக்கிட்டிங்க, ஈஸியாக இருக்கும். ஹைட்டு நெக்கோட லென்த் 5 வச்சுருக்கேன். அப்புறம் வித்து 3 இன்ச்சஸ், எப்பயுமே போல் 3 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். இதில் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே வைக்கல, ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். அதுதான் பாக்ஸ் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கலாம். 1 இன்ச்சஸ் விட்டு கர்வ் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், மெஷர்மெண்ட்டு நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்கேன். நெக்கோட ஹைட்டு 5, அதோட வித்து 3 வச்சுருக்கேன். இதுதான் 1 இன்ச்சஸ் விட்டு கர்வ் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் ஷோல்ட்ரு எப்பயுமே போல் 3 வச்சுருக்கேன். ஷோல்டர் 3 மார்க் பண்ணிட்டு ஹார்ம் கோல் மார்க் பண்ணிக்கலாம். ஹார்ம் கோல் அதில் சைஸ் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணேன். ஒருத்தவங்களுக்கும் ஹார்ம் கோல் டிஃபர் ஆகும். அப்புறம் பார்த்துட்டு மார்க் பண்ணதில் 7 இருந்தது. அதனால் 7 மார்க் பண்ணிக்கிட்டேன். பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹார்ம் கோலை அதே மாதிரி 1 இன்ச்சஸ் விட்டு கர்வாக கட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ ஸ்லோவாக வைக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு புரியாதுன்னு சில பேர் லாங்குவேஜ் ஒரு சில பேர் தமிழுங்கிறதுனால தமிழில் நான் சொல்கிறத வச்சு காதில் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுறீங்க. லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் நான் ஸ்லோவாக ஸ்டிச் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் ஸ்லோவாக மெஷர்மெண்ட்டெல்லாம் இதில் கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ ரெண்டுத்தையும் கட் பண்ண போகிறோம். ஹார்ம் கோலையும் கட் பண்ண போகிறோம், நெக் டிசைனையும் கட் பண்ண போகிறோம். பேக்லேயும் க்ளோஸ் நெக்கே கேட்டிருந்தாங்க. அதனால் பேக்லேயும் நான் டிஃபராக பண்ணல. ரெண்டுத்துக்குமே சேம் நெக் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம இதில் ப்ளவுஸ் பீட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு அதை 2ஆக பாக்ஸ் பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்காக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் நெக்குக்கு இப்போ பேட்ச் ஒர்க்குக்கு போயிடலாம். பேட்ச் ஒர்க்குக்கு முந்தானி தான் எடுத்திருக்கேன். முந்தானியை ஹேண்டுக்கு வேணும், அதனால் சென்ட்ரு பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தூரம் கட் பண்ணால் வேஸ்ட்டாக போய்டும்ன்ட்டு பேட்ச் ஒர்க்குக்கு தேவையானதை மட்டும் கட் பண்ணிக்கலான்ட்டு பேட்ச் ஒர்க்குக்கு 10 இன்ச்சஸ் நான் லைட்டாக கர்வாக வரைஞ்சிருக்கேன். ரொம்ப கர்வ் இல்லாமல் லைட் கர்வாக வரைஞ்சி டபுள் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேண்டியதை மட்டும் பேட்ச் ஒர்க்கு கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக தான் ஆகும். பேலன்ஸ் இருக்கதை ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பாட்டை மட்டும் பேட்ச் ஒர்க்குக்காக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த பார்ட்ரு பாட்டை கைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், இதுதான்
இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி தான் லைனிங் வச்சு அதுக்கு மேலே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாடல் தான் வைக்க போகிறோம். இதில் வந்து கீழே வந்து அந்த 16 பேனலில் பேலன்ஸ் கிளாத்து வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து இதேமாரி வந்து பால்ஸு மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக இதில் வச்சுக்கலாம். நான் அதையும் சொல்லியிருப்பேன். வேஸ்ட் பண்ணுறது அந்த கிளாத்தில் அந்த வி ஷேப்பில் கட் பண்ணுவீங்க. கட் பண்ணிட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் மீதி பேலன்ஸ் இருக்கிற நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம வந்து அந்த பால்ஸாக மேக் பண்ணிப்போம். இப்போ ஹேண்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பார்டரை சமமாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஹேண்டுக்காக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணால் 4 பார்ட்ஸாக வரும். மேலே வந்து எவ்வளோ இருக்கோ ஃபுல் லென்த்து அதுதான் வைக்க போகிறோம். மேலே வந்து 9 இருந்தது அப்படியே வச்சுக்கிட்டு, கீழே லென்த் வந்து 6.5 இருந்தது வச்சுக்கிட்டு, பாருங்கள் 6, 6.5 எது உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு, எங்கே 6.5 மார்க் பண்ணிங்களோ அதுக்கு மேலே 2 இன்ச்சஸ் கம்மியாக மார்க் பண்ணிக்கணும். மேலேருந்து 2 இன்ச்சஸ் கம்மியாக மார்க் பண்ணிக்கணும். இதுதான் ஹேண்டு. இப்போ எப்பயுமே போல் பேலன்ஸ் இருக்கிற லைனிங் 3 மீட்டர் எடுப்போம். 3 மீட்டரில் மேலே பார்ட்ஸுக்கு போக இதில் ஹேண்டிலெல்லாம் மோஸ்ட்லி நான் வைக்க மாட்டேன். வேணும்னு வைக்கிறவங்க 3.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. வேணான்னு வைக்கிறவங்க 3 மீட்டர் எடுத்தாலே போதும். மேலே உள்ள பார்ட்ஸுக்கு போக பேலன்ஸ் இருக்கிறத 2ஆக பிரித்து கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதுதான் சாரீ கிளாத்து. சாரியை 16ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி எண்ணி பார்த்துக்கோங்க. 16ஆக இருக்கணும். அதுமாதிரி 16 பார்ட்ஸ் இருக்கணும். ஃபோல்டு பண்ணாலே 16 பார்ட்ஸ் வந்துடும். இதுமாரி ஈக்குவலாக நல்லா கரெக்டாக லைன் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள், சமமாக இருக்கணும். கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் மெஷர்மெண்ட்டு மாறிடும். அதனால் அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி 16ஆக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃபுல் லென்த் எடுக்க போகிறோம். ஹிப்போட ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். ஹிப்போட ஃபுல் லென்த்து பாருங்கள் 25.5 வருது. ஹிப்போட ஃபுல் லென்த்து. இப்போ நான் பேப்பர்லேயே உங்களுக்கு வந்து எப்படி நான் இது பண்ணுவேன் மெஷர் பண்ணுவேன்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன். 25.5 வருதா, டிவைடட் பை 16. இதை வந்து 16ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். டிவைட் பண்ணால் 1.5 வருது. அதோட 1 இன்ச்சஸ் சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து ஸ்டிச்சிங்க்கெல்லாம் வேணுங்கிறதுனால 1 இன்ச்சஸ். அப்போ டோட்டலாக 2.5 இன்ச்சஸ் வச்சு சென்டரில் மார்க் பண்ணிக்கணும். சென்டரில் மார்க் பண்ணால் அப்போ டோட்டல் லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். மேலே உள்ள பார்டரை கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு ஃபுல் லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். ஃபுல் லென்த்து வந்து பார்டர் வேணால் பார்டர் வச்சுக்கோங்க. மேலேயும் கிளி வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஃபுல் லென்த்து 10 வருது. 10னா இப்போ இடையில சென்ட்ரு பாருங்கள் 5. அந்த 5லேருந்து 2.5 வைக்கணும் இல்லையா. 2.5 சென்ட்ரு பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது. 2.5 சென்ட்ரு பண்ணி நீங்கள் 2 பக்கமும் லைன் போட்டுக்கோங்க. இப்போ கீழே ஃபுல்லாக கட் பண்ண போகிறதில்ல. அந்த பார்டர் வரைக்கும் நம்ம விட்டுட்டு சைடை மட்டும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். கட் பண்ணி சைடை மட்டும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் பார்டருக்கு மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுலேருந்து கரெக்டாக கிராஸ் பண்ணணும். கரெக்டாக கிராஸ் பண்ணி மெஷர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும். கரெக்டாக கிராஸாக கட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்டிச்சிங்க்கும் அந்த பார்த்தா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் சுருங்கிட்டு இருக்கும். அதனால் கிராஸ் கட்டு கரெக்டாக பண்ணணும். ஷார்ப்பாக பண்ணணும். இதேமாரி கிராஸாக பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு சைடு வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக வந்துட்டு இன்னொரு சைடு வரல. அது இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட்டு வந்து நல்லா ஷார்ப்பாக வந்துட்டு, ரைட்டு கொஞ்சம் அந்த மோல்டாட்டம் வந்துட்டு, அதனால் திரும்பி ரைட் சைடை நான் ஷார்ப்பாக நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஸ்டிச்சஸ் போடும்போது ஷார்ப்பாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கர்வாக இருந்ததுன்னா ஸ்டிச்சஸும் அப்படி தான் இருக்கும். கரெக்டாக ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் திரும்பி ஷார்ப்பாக ரைட் சைடில் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கிளாத்து அதாவது சிசர் வந்து உட்கார மாட்டுது, கரெக்டாக கட் ஆக மாட்டுது. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபோல்டு பண்ணதை நல்லா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் வந்து 2 பார்ட்ஸாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து
நான் வந்து ஒன்றுத்துலேயும் 2 இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடு மட்டும். பேக் சைடில் பேக்கில் இருக்குது 2 அதுங்க 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. பேக் சைடில் 8 இருக்குது. மொத்தம் 16. அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குங்கிறதுனால கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வேணுங்கிறதுனால ஒரு சைடு அந்த 8க்கு முடிகிற இடத்துல கட் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இப்போ இதுதான் ஷாலுக்கு நம்ம இதுக்கு மேட்சிங்காக அந்த ஃப்ளவர் கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கோம். 2 மீட்டர் எடுத்திருக்கோம். 2 மீட்டர் என்ன பண்ணோம், ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஃபோல்டு பண்ணி கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிக்கிட்டு இப்படி பேலன்ஸ் இருக்கிற அந்த மேலே கட் பண்ணோம் இல்லையா பார்ட்ரு, அதை வந்து ஷாலில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்ச் ஒர்க்காக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேட்ச் ஒர்க்கு கீழே உள்ள பாட்டை ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே உள்ள பாட்டை ஸ்டிச் பண்ணிக்கிட்டாச்சு. ஸ்டிச் பண்ணிக்கிட்டு திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பார்த்தா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும். ஷேர் ஆகாதனால நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் கிளாத்தோட இந்த பேட்ச் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லைனிங்கை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின் பார்ட்டு, அப்புறம் பேட்ச் ஒர்க்கு, அப்புறம் லைனிங்கு. அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பினா வந்து கரெக்டாக இருக்கும். பேட்ச் ஒர்க் பண்ணும்போதே எப்பயுமே தனியாக செப்பரேட்டாக பண்ணாதீங்க. இதுமாரி நெக்கோட சேர்த்து பண்ணிட்டீங்கனாலே தான் அவுட்லுக் பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு தனியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக வரும், மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகும். பாருங்கள், நெக்கை ஸ்டிச் பண்ணிட்டேன். சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கர்வ் வரையணும். கர்வ் அந்த கரெக்டான ஷேப் வரணுங்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் தள்ளிக்கிட்டே போடணும். அப்போ தான் இந்த கர்வ் வரும். ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ரைட் சைடில் தள்ளிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கர்வ் கரெக்டாக வரும். இப்போ படிமான தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ கீழே வந்து அந்த பேட்ச் ஒர்க்குக்கு பால்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், பால்ஸை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி ஆல்ரெடி பால்ஸ் மேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதேமாரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலர் வர மாதிரி மோஸ்ட்லி அதில் உள்ள ஃப்ளவர்ஸாக பார்த்து நீங்கள் அதுமாரி பால்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பால்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. ரொம்ப எஜஸ்லேருந்து பால்ஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சென்டர் பார்ட்ஸ் மட்டும் வச்சாலே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோதான் அதோட அவுட்லுக்கும் வரும். அதோட பர்ஃபெக்ஷனும் வரும். பர்ஃபெக்டாகவும் இருக்கணும். அதே சேம் டைம் அவுட்லுக் பண்ணும்போது குட்டி குட்டியாக அதேமாதிரி ஒர்க் ஏதாவது பண்ணால் தான் வந்து பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸு ஏதோ ஸ்டிச் பண்ணாமல் என்னென்னலாம் பண்ணலாம் இதில் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். என்னெல்லாம் பண்ணனா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். பேக் சைடில் லோ நெக் கேட்கல, அதே சேம் நெக் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் அதே சேம் நெக்கில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜிப் வைக்கலாம். பேக் சைடில் அதே சேம் நெக்கு தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதேமாரி படிமான தையல் போட்டுக்க போகிறோம்.
நிறைய உங்களுக்கும் இதேமாரி ஸ்டிச் பண்ணி சாரியில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சாரியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது 600 ருபீஸ் தான். கொரியர்லேருந்து லைனிங்லேருந்து எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாத்தையும் சேர்த்தே 600 தான். வாட்ஸ்அப் நம்பரை நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து வேணும் உங்களுக்கு சாரியில் எதுவுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையானதை நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன். இப்போ ஜிப்பு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் நிறையா திங்ஸ் இருக்கும். அதாவது நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றே டார்கெட் பண்ணி நான் வந்து வீடியோ போட மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு போடுவேன். அதோட ஜிப்பு மேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பேட்ச் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் வந்து இதிலே வந்து துப்பட்டா எப்படி மேக் பண்ணுறது, அப்புறம் சிஸ்டீல் பேனல் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அன்னார்கலி இல்லாமல் ப்ளீட்டட் எதுவுமே இல்லாமல் சிஸ்டீல் பேனல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் அதில் வந்து மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதேமாரி வந்து நிறைய ஷேர் பண்ணுவோம். ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே ஒரு எப்படி இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து 6ஆவது கொடுத்துருப்பேன். 6, 7, 8 கொடுத்துருப்பேன். இதுலேயுமே நிறையா அப்படி தான் கொடுக்குறது. எல்லா வீடியோலையுமே அப்படி தான் யூஸ்ஃபுல்லான கொடுக்குறது. ஒன்றை மட்டும் டார்கெட் பண்ணி நான் கொடுக்குறது கிடையாது. இந்த வீடியோவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும். பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலாம், அதை வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பேட்ச் ஒர்க்னால் பேட்ச் ஒர்க்கை மட்டும் டிஃபர் பண்ணி போட மாட்டேன். பாருங்கள் இதில் பேட்ச் ஒர்க் போட்டிருக்கேன். அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 16 பேனல் வச்சுருக்கேன். பேக் சைடில் எப்படி ஜிப்பு வந்து ஹூக் வந்து ஜிப்பு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். இதுமாரி நிறைய சொல்லியிருக்கேன் இதில். அதுமாரி தான் எல்லா வீடியோலையும் ஒரு வீடியோலையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். இதை இப்போ ஜிப்பு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் டாட் வச்சுக்கலாம். பேக் சைடில் 2 பக்கமும் நான் டாட் வச்சுக்கிறேன். டாட் எவ்வளோ தூரம் வைக்கணும்னா 2 இன்ச்சஸ் வந்து பேக் சைடில் வைக்கிறதுனால 2 இன்ச்சஸ் வந்து அளவு வச்சுக்கிட்டு ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க பேக் சைடில். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டு சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்டை என்ன பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஹேண்டு வச்சிங்கன்னா நல்லாவும் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அதே தான் பண்ணுறேன். இதில் வந்து என்ன கலர் பேட்ச் ஒர்க் என்ன கலர் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதே கலரில் தான் ஹேண்ட் வைக்கிறேன் நான். அப்போ தான் அந்த ஹேண்ட்லேருந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் அந்த பேட்ச் ஒர்க்கு. டக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க ஒருத்தவங்க டக்குன்னு பார்க்குறவங்க எப்படி ஹேண்டையும் பேட்ச் ஒர்க்கையும் ஒன்றா ஸ்டிச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் தனியாக பண்ணியிருக்காங்க, ஹேண்டு தனியாக பண்ணியிருக்காங்கன்னு. அதை டக்குன்னு பார்க்குறவங்க சில பேர் தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க, ஹேண்டோட பேட்ச் ஒர்க் வருது போல் அப்படின்னு நினைப்பாங்க. இது வேறு ஸ்டிச்சஸ் போலன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் நான் வந்து தனியாக பேட்ச் ஒர்க் என்ன கலர் வருதோ அதே கலருக்கு ஸ்லீவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் எப்பயுமே. 2 சைடுமே அதே மாதிரியே ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நார்மல் ஹேண்டு தான் வச்சுருக்கேன். அதே நார்மல் ஹேண்டை 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஹேண்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, கட் பண்ணிக்கலாம். இப்போ 16 பேனலுக்கு தனித்தனியாக அதுமாரி செப்பரேட்டாக இருக்கும். கீழ் வரைக்கும் ஜாயின் இருக்கும். அந்த ஜாயின்லேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தருங்க இதே மாதிரி கீழேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கீழேருந்து ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும். சில பேருக்கு கீழேருந்து ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணி முடிக்கிறப்ப டிஃபர் ஆகும் ஹைட்டு. அப்படி டிஃபர் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா மேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். டிஃபர் ஆனிச்சுன்னா ஹைட்டு டிஃபர் ஆனிச்சுன்னா மேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் இதுமாரி கீழேருந்து ஜாயின் பண்ணேன். 1, 2 ஹைட்டு வந்து டிஃபர் ஆனிச்சு. சரின்னு பிரிச்சுட்டு ஹிப்புலேருந்து கீழ் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதனால் ஹிப்புலேருந்து கீழ் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டரான ஆப்ஷனு. இப்போ ஜாயின் பண்ணது எல்லாத்தையும் நான் வந்து ஹிப்போடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணால் எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். வந்தால் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹிப்போடு வச்சு.
ஸ்டிச் பண்ணிட்டு லைனிங்குமே 16 பேனலாக கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி பண்ணணுன்னு அவசியமே இல்லை. மேலே தான் ஃப்ரண்ட்டில் தான் வந்து போர்ட்ரேட் பண்ண போகுது, மெயின் கிளாத் தான் போர்ட்ரேட் பண்ண போகுது. அதனால் உள்ளே உள்ள கிளாத்து அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் அது வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து அம்பர்லா கட்டிங்கில் கூட அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அம்பர்லா கட்டிங் ஸ்டிச் பண்ணாலும் அதில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். என்ன கிளாத் இருக்கோ அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். நீங்கள் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதே 16 பேனலாக திரும்பி செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணோன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் ஆகுறதோட இப்படி ஸ்டிச் பண்ணாலும் சேம் மெத்தடு தான், அப்படி ஸ்டிச் பண்ணாலும் சேம் மெத்தட் தான். அதனால் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணதே பெட்டரு. நார்மலான அம்பர்லா கட்டிங் கூட நான் வந்து சர்க்கிள் ட்ரெஸ் கூட நான் இதேமாரி தான் ஃபோல்டு பண்ணுறது. எல்லாத்துக்குமே காமனாக ப்ளீட்டடுக்கும் இதேமாரி தான் ஃபோல்டு பண்ணுறது. 16 பேனலுக்கும் இதேமாரி தான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் லைனிங்கை. அம்பர்லா கட்டிங்க்கும் இதேமாரி தான் ஸ்டிச் பண்ணி லைனிங்கை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே இதேமாரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். பாருங்கள், டிஃபர் எதுவுமே தெரியாது. அதனால் வந்து எப்பயுமே இதுக்கே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஈஸியான மெத்தடு. அதனால் அதுவே ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேக் சைட்லேயும் அதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங்கை. அதேமாதிரி ப்ளீட்டட் மாடல்லே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஜாயிண்ட் ஹேண்ட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஒரே ஸ்டிச்சிங் தான் நம்ம எப்பயுமே போடுவோம். ஹேண்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பீங்க. இதெல்லாம் நான் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் சொல்கிறது, ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. இந்த ஹேண்ட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஒரே ஸ்டிச்சஸ் தான் எப்பயுமே போடுவேன். அதனால் இதை பார்த்தா தான் புரியும். அதனால் வந்து ஹேண்ட்லேருந்து ஹிப்பு வரைக்கும் ஒரே ஸ்டிச்சிங் தான் போடுவேன். அதே மாதிரி ஒரே ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அதேமாதிரி 2 பக்கமும் அதே தான் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எட்ஜஸில் நான் வந்து ஓரளவு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரு ரஃப் யூஸுக்கு நான் வந்து ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருவேன் அந்த ஓரத்தில், துணியெல்லாம் நகராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து துப்பட்டா தான். துப்பட்டா கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துருங்க. ஃப்ளவருக்கு அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் இருக்கிறதுனால துப்பட்டாவும் வந்து பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி நெட்டில் எடுத்திருக்கேன். 2 மீட்டரு. அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கட் பண்ணது தான் இது. மேலே உள்ள பார்டர் வேஸ்ட் பண்ணாமல் அதை மடித்து தைச்சிக்கலாம். இதில் ஃபோல்டு பண்ணி ஒரு பக்கம் தைச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த எட்ஜஸில் பைப்பிங் இருக்கிற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிங்கன்னா லைட்டாக மேலே வந்து அந்த நெட் கிளாத்து வரும். அது மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க. அப்போ தான் பைப்பிங் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே 4 பக்கமும் இருந்தாலும் 4 பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் 2 பக்கம் தான் இருந்தது. ரைட்டு லெஃப்ட்டு மட்டும்தான் பார்டர் இருந்தது. மேலமும் கீழேயும் இல்லை. மேலேயும் கீழேயும் என்ன பண்ணால் மடித்து தைச்சிக்கிட்டேன். நான் சும்மா நார்மலாக எப்பயுமே போல் மடித்து தைச்சிக்கிட்டேன். ரைட்டு லெஃப்ட்டு மட்டும் பார்டரை வச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் மடித்து தைச்சிக்கிட்டேன். தைச்சி முடிச்சுட்டு அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எல்லாேருக்கும் வீடியோ ஷேர் ஆகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ தேவையில்லைனாலும் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகும், அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதனால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்யூ.